மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. செய்தியாளர் கார்த்திக் கோவையிலிருந்து இணைகிறார். கார்த்திக், விஜய் ரசிகர்களுடைய கொண்டாட்டம் தற்போது எவ்வாறு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நீண்ட வருடங்களாக விஜய் ரசிகர்கள் மத்தியில இந்த அறிவிப்பு எப்போது வரும் என தொடர்ந்து அவருடைய ரசிகராக ஒரு பக்கம் பணி செஞ்சிருந்தாலும் அரசியல் பணிக்காக அவங்க தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் களம் கண்டு வந்திருந்தாங்க. அதற்கான அறிவிப்பு தான் இன்னைக்கு அவர்களுக்கு வந்திருக்கு. நேற்று இரவிலிருந்தே அவர்களுக்கு அவர்களுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த இதற்கு தயாராக இருங்கள் அறிவிப்பு வந்ததை அடுத்து காலையில இருந்தே அவர்கள் இந்த கொண்டாட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க. விஜய் இந்த மக்கள் இயக்கமானது தமிழக வெற்றி கழகம் என கட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஊராட்சி மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டியிட்டு அவங்க பல்வேறு பகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே மக்களை சார்ந்து பல்வேறு நிவாரண பொருட்கள் வழங்குவதும் சரி, மக்கள் பாதிக்கப்படும் இடங்களும் சரி, அங்க ஒருங்கிணைந்து அவர்கள் பணி செய்திருக்கிற சூழல்ல இன்று அவங்க ஒரு கட்சியாக தமிழ்நாட்டுல அறிமுகமாக இருக்காங்க. இதை கொண்டாடும் வகையில் தற்போது கோவை கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை மாவட்ட விஜய் மக்கள் மன்றத்துல அவர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிந்தது. குறிப்பாக மேலதாளம் அடித்து தொடர்ச்சியாக அவர்கள் இந்த கொண்டாடல் ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம முன்னதாகவே அவர்கள் தொகுதி வாரியாகவும் வட்டம் அரசியல் கட்சி எந்த அளவுக்கு அவங்க கட்சி உறுப்பினர்களை சேர்த்து பிரிச்சு வச்சிருக்காங்களோ அது போன்று இவர்கள் தொகுதி வாரியாக மன்றத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த கொண்டாட்டமானது தொகுதி வாரியாகவும் மண்டலம் வாரியாகவும் இந்த கொண்டாட்டமானது காணப்பட்டு வருகிறது. வெறும் மாவட்ட ரீதியாக மட்டும் இல்லாம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் வட்டம் மற்றும் மண்டலம் வாரியாக இந்த கொண்டாட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. மாவட்ட தலைவர்கள் இந்த கொண்டாட்டத்தை ஒருங்கிணைத்து பல்வேறு பகுதிகளில் எடுத்து சென்று இனி வரக்கூடிய நாட்கள்ல இவர்களுடைய கட்சி ரீதியாக அந்த கட்சியுடைய பெயர் ரீதியாக இந்த கொண்டாட்டங்களும் சரி, அடுத்த கட்ட நிவாரண பணிகளும் சரி அவங்க செயல்படுவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொண்டு பணிகளையும் இவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. விலையில்லா விருந்தகம் போன்று பல்வேறு அப்புறம் ஏழை குழந்தைகள் மாணவர்களுக்கு பயிலகம் போன்ற பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை ஒரு கட்சி ரீதியாக அடுத்தமா அவங்க செல்ல இருப்பதாக அவர் தரப்புல சொல்லியிருக்காங்க. விஜய் ரசிகர்களுக்கு இது மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படும். காரணம், அவர் எப்போது அரசியலுக்கு வருவார், அரசியலுக்கு வரமாட்டாரா என்று பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு கேள்விகள் இருந்த பட்சத்துல இன்று கட்சியாக அவர்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான இலக்கியம் சொல்லி தற்போது அவங்க இந்த பணியை இன்று முதல் தொடங்கி இருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கான களம் என்று அதை இலக்காக வைத்து இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கு. அதை இவர்கள் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடும் விதத்துல இன்று பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தற்போது கொண்டாடிட்டு இருக்காங்க. காலையில இருந்தே இதற்கான ஒரு நிலையில அவங்க ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடியுது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.